वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं मुरलीधरा गोपाल मुरलीधरा गोपाल. நெக்ஸ்ட் வந்து திரட்டி பால் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். சிம்மில் வச்சிட்டேன்னா அது பாட்டு குறைஞ்சின்னு இருக்கும். நடுவில் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு அது பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் கரெக்டாக இருக்கும். இது மணவரத்தை எடுத்து வச்சுருக்கேன். மணவரத்துக்கு என்ன அளவுன்னா 2 கிளாஸ் வந்து அரிசி மாவு. 2 கிளாஸ். ஆமாம், 1 கிளாஸ் வந்து பருப்பு. அது என்னென்னா 3/4 கிளாஸ் வந்து பைத்தம்பருப்பு மாவு, 1/4 கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு. இது 2 1, இது 2. இந்த 2 மாவு எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, 2 இது சேர்த்து 3 ஆயிடுத்து இல்லையா. இந்த 3க்கு வந்து ஒரு 2லேருந்து 2.5 அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து நல்லா தக்காளி பாகு வச்சுக்கணும். வந்து துளியோண்டு உப்பு போடணும் இந்த மிளகாத்துக்கு, ரொம்ப வேண்டாம். போட்டு வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிட்டு முறுக்கு மாதிரி பொஞ்சி எடுத்துன்றேன். எல்லாமே பண்ணிட்டேன். நல்லா உடைச்சிட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். பாகில் போட்டுருணும். பாகு போட்டுருணும். இப்படி ஜலம் விட்டுண்டு தக்காளி இப்போ தான் வரணும். ஆமாம், இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் வரணும். இந்த மனோகரம் இருக்கு இல்லையா, கல்யாணத்துலலாம் இது மாதிரி படிச்சு வைப்பேன். இது வந்துட்டு பாருங்கள், சரிதா? இதுதான் தக்காளி பதம். ஆமாம். ஸோ எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உடச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் விட்டுருவேன். கையால் இது பண்ணால் அப்படி இல்லைன்னா அதான் இதில் வச்சுருந்தேன். இது பண்ணி நல்லா குளிக்கலாம். இதை எடுத்து பாருங்கள், எடுத்து அதேமாரி இது இந்த பால் கூட கலர் மாறி இருக்கு பாருங்கள். ஆனால் இந்த டயத்தில் கொஞ்சோண்டு வெல்லம் தட்டை பண்ண போகிறோம். தட்டை, ஆமாம். அதுக்கு என்னென்னா நார்மல் மாவு, நம்ம இந்த அரிசி மாவு 1 டம்ளர், 1 டம்ளருக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து உளுத்த மாவு, அப்புறம் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இது வந்து இதில் என்ன அந்த இதுக்கு இந்த தட்டைக்கு மட்டும் அவள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் அவள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். ஆமாம், இதுதான் போடணுன்னு இது கிடையாது. அப்புறம் வந்து என்ன பண்ணால் பொட்டுக்கல்ல இல்லை கடலை பருப்பை வேறு வச்சு போடுவாள். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலையும் தேங்காயையும் கொஞ்சம் அரைச்சிட்டுருக்கேன். பச்சை வேர்க்கடலை, வறுக்காத பச்சை வேர்க்கடலை, அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன் நான், நல்லா பண்ணேன். அப்புறம் எவ்வளோ உப்பு வேணுமோ உப்பு, அப்புறம் பெருங்காயம், இந்த ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பெருங்காயம் ஜலத்தை விட்டுருக்கேன். பிரசிடென்ட்டை இப்படி உருண்டையாக எடுத்துட்டு வாழை இலை இருந்தால் வாழை இலை, இல்லை பிளாஸ்டிக் கவர் இருந்தால் பிளாஸ்டிக் கவர், வெள்ளை துணியில் கூட. ஆமாம், அது பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜென்ரலாக சொல்லுவீங்க இல்லையா, அந்த பலன் எதிர்பார்க்கக்கூடாது, பண்ணுறது நம்ம பெருமாள் பண்ணிட்டு இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம மனுஷ புத்தி தான் இல்லையா, நம்ம நான் நினச்சது நடக்கலைன்னும் போது நான் இது பண்ணேனே அது பண்ணேனே அப்படின்னு நம்ம பெருமாளை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு ரீசன் இருக்கா? நிறைய கதை இருக்குது. வந்து பெருமாளுடைய கணக்கு ஒன்றா இருக்கும், நம்மளுடைய கணக்கு வேறையாக இருக்கும். நம்ம ஒன்று நினச்சிப்போம், சரி இந்த கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்தோமே, விளக்குலாம் ஏற்றணுமே, நமக்கு ஒன்றும் பண்ணலையே, நமக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கணக்கு போடக்கூடாது. பெருமாளை போய் கேட்கக்கூடாது. ஆமாம், அவருடைய கணக்கு வேறையாக இருக்கும். இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது, சொல்லுவா? தட்டு பாலும் தட்டையும் ஆயிடுத்து. இந்த தட்டை இந்த வேர்க்கடலை போட்டது நல்லா அப்படி தெரியுது பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அது ஆயிடுத்து. 2 தட்டை பாலும் தட்டையும் ரெடி. அடுத்து வந்து
அசோக அல்வாவும் திரிபாகவும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேலே இருக்கிற 3 அசோக அல்வாக்கு, ஆமாம், கீழே இருக்கிறதெல்லாம் வந்து திரிபாகத்துக்கு. ஆமாம். ஓகே, பார்க்கலாமா? திரிபாகன்றது வந்து எப்படின்னா எல்லாம் 3 ஒரே அளவு. என்னென்னா கடலை மாவு, அதே கப்புக்கு வந்து வெல்லம் நாட்டு சர்க்கரை எதுனா எடுத்துக்கலாம் அதே அளவு. அதுமாரி அதே அளவு நெய். ஓரளவுக்கு கொஞ்சம் இது அல்வா பதத்துக்கு வரும்போது பச்சை கருப்பமும் ஏலக்காய் பொடியும் போடுவேன். வேற ஒன்றும் போடுறதில்ல. கோதுமை ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். அதேமாரி பைத்தம்பருப்பு ஒரு கப்பு. இதில் எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ணிடுறேன். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெல்லம் போடணும். ஸோ அந்த கதை, குட்டி கதை என்ன தெரியுமா? கிருஷ்ணர் வந்து ஒரு நாள் சகாதேவனையும் அர்ஜுனனையும் கூட்டிட்டு குருக்ஷேத்ராக்கு போகிறார். குருக்ஷேத்ரா யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் 2-3 நாளில் ஆரம்பிக்க போகிறது. அப்போது அந்த குருக்ஷேத்ரா மைதானத்துக்கு கூட்டின்னு போகிறார். அங்கே வந்து யானைகள் எல்லாம் வச்சு அந்த இடத்தெல்லாம் சமன்படுத்தின்னு இருக்கா. சகாதேவனும் கூட இருக்கான். சகாதேவன்கிறது வந்து தர்மசாஸ்திரங்களை கரைச்சி குடித்தான். எந்த அளவுக்கு ஒரு தர்மசாஸ்திரங்களை கரைச்சி குடிச்சோன்னா, இந்த குருக்ஷேத்ரா யுத்தம் எந்த சமயத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு துரியோதனே அவன்கிட்ட தான் கேட்டுண்டான்னு பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு ஒரு நேர்மையும் சாஸ்திரங்களும் அப்படி தெரியும் இருக்கும். கிருஷ்ணர் அவனையும் கூட்டின்னு போகிறார். 2 பேர் இருக்கும்போது அங்கே ஒரு யானைகள், நிறைய யானைகள்லாம் வந்து சமன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. ஒரு யானையை வந்து கிருஷ்ணர் வந்து லேசாக ஒரு அம்பை வச்சு வழி மாற்றுறார். அப்போ டக்குன்னு அது வந்து பக்கத்தில் இருக்கிற மரத்தில் மோதிடுது. அப்புறம் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன்கிட்ட இருந்து ஒரு அம்பை வாங்கி நேர யானையை பார்த்து அம்பை எய்கிறார். அந்த அம்பு வந்து யானை மேலே படாமல் அதில் இருக்கிற மணி இருக்கு இல்லையா, யானைக்கு கட்டியிருக்கிற மணி, அந்த மணியை வந்து கழட்டி விட்டுறது. அந்த மணி வந்து கீழே விழுந்துடுது, அந்த மரத்துக்கு கீழே. யானை போயிடுறது. அப்போது அர்ஜுனன் வந்து அதான் சொல்கிறேனே, அர்ஜுனன் வந்து கேட்குறான், என்ன கிருஷ்ணா நீ சொல்லியிருந்தா, நான் அந்த யானையை வந்து நீ குறி பார்க்கணுன்னு சொல்லியிருந்தா நான் விட்டுருப்பேனே அப்படின்னோடனே, இல்லை ஏதோ ஞாபகத்தில் குறி தவறி எடுத்து சரி வா போகலாம் அப்படின்னு கூட்டின்னு போயிடுறாரு. அப்புறம் 18 நாள் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்கமாக போயிருக்கும் எல்லா அந்த மைதானம் ஃபுல்லாக வந்து சடலங்கள். இது வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துன்றணும். இந்த கோதுமை மாவையும் இந்த பைத்தம்பருப்பு மாவையும் நம்ம எப்படி முன்னாடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவே எடுத்துட்டோம். அப்போ வந்து வெல்லம் வந்து எவ்வளோ எடுத்துட்டுருக்கோமோ அதுக்கு வெல்லம் வறுத்துட்டேன். வெல்லம் போட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறேன். வெண்ணெய் இன்னும் ஜலம் விட்டுக்கலாம். இந்த வெள்ளை வர கரைஞ்சிக்கும் இல்லையா, பார்த்து விட்டு கொஞ்சம் வேணா நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு ஜலம் விட்டதோட நெய் விட்டு பண்ணோம்னா ஒரு 2 நாள் கூட இருக்கும். ரொம்ப விடல. அடுப்பில் சிம்லேயே வச்சுட்டு இது பண்ணணும் தான். ஓகே, இது அது பாருங்க ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நெய் வந்து வெளில வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. ஆமாம், தெரியுதா? இப்போ இது வந்து பொருள்னு அர்த்தம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு கொஞ்சோண்டு பச்சை கருப்பை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம வந்து சர்க்கரை யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை வெல்லம் பண்ணுறதுனால தான் கலர் இப்படி இருக்குது. இல்லைன்னா இந்த திரிபாகம் வந்து அந்த இதுக்கு வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் பால் விடுவான். நார்மலாக பண்ணும்போது திரிபாகத்தில் வந்து பால் விடுவான். நான் வந்து பால் விடலை இன்னைக்கு. ஏன்னா பால் இது சப்போஸ் எல்லாமே ஒரே நல்லா காலியாகாது, வேஸ்ட் ஆகிடுறதுனால வெறும் வெல்லம் போட்டுட்டு நெய்லேயே பண்ணிட்டேன். ஜஸ்ட் அளவு வந்து பால், கடலை மாவு, வெல்லம், நெய். அப்படியா? ஸோ இது வந்து அல்வா மாதிரி டைப்பில் இப்படி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை எடுத்து வச்சிரு. நம்ம எப்பவுமே இதுக்கெலாம் வந்து ரிஃபைன்டு சுகர் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆமாம், இப்போ காஃபி கூட நிறுத்திட்டுமே. கொஞ்சம் இந்த வெள்ளம்லாம் ஓரளவுக்கு கட்டிலாம் இதாகிட்டு இதுவாகிட்டுருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் ஆட்டும். கொஞ்சம் நெய் வச்சுருக்கேங்க. முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு அதை படிச்சு போட்டேன். கிஸ்மிஸ், உலர் திராட்சை. ஆக்சுவலாக உலர் திராட்சை கிராமர் இருக்குது தெரியல தமிழில். ஆமாம், உலர் திராட்சை இந்த வினைத்தொகை. உலர்ந்த திராட்சை, உலர்கின்ற திராட்சை, உலரும் திராட்சை. உலர் திராட்சைங்கிற வினைத்தொகை. உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொல்லுவோம்ல கிருஷ்ணனை, அதுவும் வினைத்தொகை தான்.
உள்ளம் கவர்ந்த கள்வன், உள்ளம் கவர்கின்ற கள்வன், உள்ளம் கவரும் கள்வன். உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னா வினைத்தொகை. எப்படி புரிஞ்சு வந்துட்டுல? புரிஞ்சிச்சு. இது முந்திரி பருப்பு இதை எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். அது ஆனோடனே போகிறேன். எடுத்து வச்சுட்டாங்க. ஓகே. அந்த கதை கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, முடிச்சிருங்க அதை. ஆமாம். அந்த இது ஃபுல்லாக மைதானம் ஃபுல்லாக ஒரே சடலங்களும் குதிரை யானை அங்கே அங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ கிருஷ்ணர் வந்து சாதாரண சொல்கிறார், நான் அன்றைக்கி வந்து யானையை வந்து குறி வச்சு மணி கீழே விழுந்தது இல்லையா, அந்த மணி எங்கேயாவது கிடைக்குமா பாரு அப்படிங்கிறார். சகாதேவனும் அர்ஜுனனும் மிரண்டுறானும். இது ஃபுல்லாக ஒரே குப்பையும் குழம்பமாக இருக்குது. யானை குதிரை அங்கங்கே ஓடி வந்துட்டுருக்கு. இதில் வந்து இந்த மணியை எங்கே போய், யானைக்கு கட்டின மணியை எங்கே போய் தேடுறது கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும். இல்லை பாரு கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்படி பார்த்துட்டே வரும்போது ஒரு ஓரத்தில் அந்த யானைக்கு கட்டின மணி கிடைக்கிறது. சகாதேவன் எடுத்துட்டு கிருஷ்ணா இங்கே இருக்க மணின்னு, சரி அதை அப்படியே மணி அப்படியே கவுத்துரு அப்படிங்கிறார். சரி மணியை கவுத்து இப்படி பார்க்குறான். அதுலேருந்து ஒரு 5 பறவை, சின்ன சின்ன பறவைகள் அதுலேருந்து அப்படி ஓடுறது. அதுலேருந்து 5 பறவைகள் பறந்த உடனே நல்லா பறக்கிறது. அதுலேருந்து ஒரு தாய் பறவை பறந்து கிருஷ்ணனை பார்த்து சேவிச்சுட்டு போகிறது. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார் சகாதேவன்ட்டையும் அர்ஜுனன்ட்டையும், நம்ம அன்றைக்கி 18 நாளைக்கு முன்னால் இன்றைக்கி வந்தோமே, அப்போ தான் அந்த மரத்தில் வந்து குஞ்சு பொறிச்சிருந்தது. அப்போது அந்த தாய் பறவை கேட்டது என்கிட்ட, நீங்கள் வந்து யுத்தம் பண்ண போகிறீர்கள், நான் எப்படி இங்கே இருக்கிறது, இது வந்து குழந்தைகள் வந்து பறக்க முடியாது, குழந்தைகள் பறக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 வாரம் ஆகும் அப்படின்னுட்டு, அதனால யானையை வந்து மரத்தில் தட்டி அந்த யானையிலேருந்து மணியை எடுத்து அந்த மணியை வந்து மணிக்குள்ளே இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். இந்த பறவைகளில் இந்த குஞ்சுகள்லாம் அதில் இருந்தது. நம்ம யுத்தம் நடக்கும்போது அதில் தீக்கும் ஒன்றாகாது, அம்புக்கும் ஒன்றாகாது அந்த மணி. அது முடிஞ்சதுக்கப்புறம் பறக்கிறது அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணர். நமக்கு இந்த கணக்கு தெரியுமா? சகாதேவனுக்கு அர்ஜுனனும் அன்னைக்கு வந்து கோவப்பட்டான். அர்ஜுனன் சொன்னான், குறி சரியாக வைக்காமல் விட்டுட்டியா கிருஷ்ணா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் குறி வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்படி நம்மளுடைய பெருமாள் கணக்கு வந்து வேறையாக இருக்கும். நம்ம வந்து கடமையை மட்டும் தான் செய்யணும். அதான் கிருஷ்ணன் சொல்கிறார், கடமையை மட்டும் செய், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். கண்டிப்பாக. ஓகே, ரெடி ஆகிட்டல? கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். முரளீதர